சன் டிவி சார்பில் அருமையான கேள்வி கேட்கிற தம்பி. நாங்க இருக்கும் போது ஜனநாயகம் இருந்துச்சு. இப்ப ஜனநாயகம்னு பேர் வச்ச நடிகர் கட்சியில ஜனநாயகம் கிடையாது, சர்வாதிகாரம் நடந்துகிட்டு இருக்கு. கேலி கூத்து நடக்குது. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சட்டசபை இப்படி ஒரு கேவலமா இருக்கும்னு நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க பத்திரிகையில டிவில நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருங்க. எதை பத்தி அதான்ப்பா சொல்லியாச்சு. அதெல்லாம் போடுங்க. வேற என்னப்பா அரசியல் செய்தியா கேளுங்கப்பா. எந்த அமைச்சர்? அவருடைய தவறுகளை சக சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லி காட்டுறாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன் திமிரா பேசுறாங்க. ஆணவத்தின் உச்சியில இருக்காங்க. அதான் பதில். இதை விட வெக்கக்கேடு எதுவுமே இல்லை. நாம பிறந்த பிள்ளைக்கு நாங்க பேர் வைக்கிறோம். எம்ஜிஆருக்கு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை அண்ணா எடப்பாடியார் தலைமையில் நடக்கிற அண்ணா திமுகவுக்கு அவங்க ஆட்சி தான் நடக்குதுன்னா ஒத்துக்கிட்டு ராஜினாமா பண்ணிடலாம். நிதி இல்லைன்னு தெரிஞ்சுதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதான் பேடித்தனம் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம். 90 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னா இன்னும் 6 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். அதை விட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி பேசுறது தவறு. விவசாயிகள் வாழ்க்கையில வயிற்றுல அடிக்காதீங்க, அதை செய்யுங்கிறது இந்த எடப்பாடியார் அறிவிச்ச ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது அவங்கள கேளுங்க. அது கொடுக்கணும்னு தான் இந்த ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ் கட்சி யாரு அவங்கள கேளுங்க. அப்புறம் வணக்கம் சொல்லாமா நாங்க போல. இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்துல சிஎன்ஏ வந்துச்சு, நீட் எக்ஸாம் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆதவர்த்தா சொல்றாரு, சட்டசபையில சொல்றாரு. அதனாலதான் இப்ப விலகிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வர. அதை பத்தி என்ன? அதனாலதான் விலகிட்டாங்க, அவர் கூட்டணி விலகிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்க. யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகிட்டாங்க சொல்ல வராங்க. விலகிட்டாங்களா? இவங்க வெளியே போறாங்களா? அதாவது 16க்கு முன்னாடி அம்மா இருந்தப்ப அதிமுக, இப்போ வந்து அது இல்லை. அவங்க வந்ததுக்கு அப்புறம் சிஏஏ நீட் எல்லாம் வந்துச்சுன்னு குற்றம் சொல்லியிருக்காரு. சிஏஏ வந்தது, நீட் வந்ததெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில நாடாளுமன்றத்தில் வந்தது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்ப தேவையில்லாம அவங்க பேசுற பதில் சட்டமன்றத்தில் கொடுப்பாங்க. அது ஆளுங்கட்சி சொன்னது தவறானது. அவ்வளவுதானப்பா.